அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் திருமறை குர்ஆன் அருளப்பட்ட புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே அவனுடைய அருள்மறையின் சின்னஞ்சிறிய அத்தியாயங்களுக்கான விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதிலே முதலாக அல்ஹம்து சூராவுடைய அல்ஹம்து சூரா என்ற அத்தியாயத்தை, முதல் அத்தியாயத்தை விளக்கத்திற்கு எடுத்துக்கொண்டோம். அதுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வசனத்தினுடைய விளக்கம், அடுத்த வசனமாக இருக்கிற அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதுல அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குன்னா அதை எதுக்கு அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றான் என்பதை பார்த்தோம். அடுத்தபடியாக எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று சொன்ன பிறகு ரப்பில் ஆலமீன் என்பதை அந்த வசனத்தோடு அல்லாஹ் இணைத்து சொல்றான். ரப்பில் ஆலமீன் சொன்னா ரப்பு என்ற வார்த்தைக்கு படைத்து உரிய விதத்தில் பராமரிக்கிறவன் என்று அர்த்தம். ஒரு பொருளை தயாரித்து அப்படி தெருவதுக்கு போட்டுறாம அதை எப்படி பராமரிக்கணுமோ அப்படி பராமரிக்கிறவன் அப்படிங்கிறது இந்த ரப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். ஒரு செடியை தண்ணி விதை போட்டு தண்ணி ஊத்தி எவ்வளவு ஊத்தணுமோ அவ்வளவு ஊத்தி, எப்போ ஊத்தணுமோ அப்போ ஊத்தி, அந்த மாதிரி அதை பார்த்து பூச்சி வச்சுனா பூச்சி மருந்து அடிச்சு அழுகி போகாம என்ன செய்யணும், காஞ்சி போகாம என்ன செய்யணும், அதிகமாக மகசூலுக்கு என்ன பண்ணணும், இப்படியெல்லாம் செய்யற வேலைகளை செய்யறவன் தான் பராமரிக்கிறவன் அர்த்தம். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு சிபத்து என்னன்னு கேட்டா ரப்பு என்று சொன்னால் படைக்கிறது ஒண்ணு, படைக்கிறத பராமரிக்கிறது ஒண்ணு. திருமறை குர்ஆன்ல கூட இந்த ரப்புங்கிற வார்த்தையிலிருந்து பிறந்த சொல்லை தாய் இருக்காங்க இல்லையா, குழந்தைகளை வளர்க்குறாங்க, அதுக்கு அல்லாஹ் யூஸ் பண்றான். வகுர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. எங்கள் இருவரையும், எங்களை சின்னஞ்சிறு பிராயமாக இருக்கும் பொழுது எங்களுடைய பெற்றோர் இருவரும் எப்படி பெற்று பராமரித்தார்களோ அந்த மாதிரி அவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக சொல்லி கமா ரப்பயானி, இந்த ரப்புல இருந்து வந்த வார்த்தை. ரப்பயானின்னா தாய் தந்தையர்கள் பிள்ளைகளை வளர்க்குறாங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் ரப்புங்கிறது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி நம்மளை பராமரிக்கிறான்னு கேட்டா, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி பராமரிப்பார்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக பராமரித்து கொண்டிருக்கிறான். படைச்சு நம்மள ஒரு வினாடி நேரமும் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு வினாடி நேரமும் உனக்கு தேவையான வசதிகளை அவன் தந்து கொண்டே இருக்கிறான். அப்படி பராமரிக்கக்கூடியவன் என்ற அர்த்தம் ரப்புங்கிற சொல்லுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் சொல்லிட்டோம். ஏன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு கேட்டா, அவன் ரப்புல் ஆலமீன், ஆலமீன்களுக்கெல்லாம் அவன் ரப்பாக இருக்கிறான். ஆலமீன்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் விளங்கிக்கணும். ஆலமீன்கிற அரபு சொல்லுக்கு அர்த்தம் சொல்வதாக இருந்தால் மாசி வல்லா, அல்லாஹ்வை தவிர உள்ள எல்லாத்துக்கும் பேர் ஆலமீன். ஆலமீனுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வை நீக்கிவிட்டு மீது என்னென்ன இருக்குதோ அவ்வளவுக்கும் பேர் தான் ஆலமீன்கிறது. அகிலம்னு சொல்லலாம். அகிலம்னா என்ன? அல்லாஹ்வை நீக்கிட்டு பூமி, சூரியன், சந்திரன், காற்று, மனுஷன், கழுதை, குதிரை, எறும்பு, நாய், பன்றி, கடல், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு என்ன வேணா எடுத்துக்கிறங்க, மலக்கு, ஜின்னு, சைத்தான், இப்படி அல்லாஹ்வை தவிர என்னென்ன இருக்குதோ, அல்லாஹ்வை தவிர இருக்கிற உயிரினங்களா இருக்கட்டும், உயிரற்றதா இருக்கட்டும், பிரம்மாண்டமான படைப்பினங்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவன் தானே ரப்பு. எல்லாத்தையும் அவன் தான் படைத்திருக்கிறான். ரப்பில் ஆலமீன். அவன் ஏன் நம்ம புகழ்றோம்னு சொன்னா, நம்ம இதை ஒருத்தன் தயாரிச்சான்னு வைங்க, அழகான ஒரு மைக்கை தயார் பண்ணி நான் பேசுறதை எத்தனையோ மைலுக்கு அப்பால கேட்கிற மாதிரி ரெடி பண்ணிட்டான். அவனை பாராட்டுவோமா இல்லையா? பாராட்டுறதா இருந்தா அவன் என்னமாவது செஞ்சா தான் பாராட்டுவோம். அப்போ ஒரு மனிதன் ஒரு பொருளை கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன செய்யறோம்? பாராட்டுறோம். அதை கண்டுபிடிச்சு ஒழுங்கா அதுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் அவனை பாராட்டுறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் நம்ம எதுக்கு பாராட்டுறோம் தெரியுமா? அவன் ஆலமீன்களை எல்லாம் படைக்கிறான். எல்லாத்தையும் அவன் மட்டும் தான் இருந்தான், இது எல்லாம் அவன் படைச்சது. அவன் மட்டும் இருந்தவன் எல்லாத்தையும் அவன் தான் உண்டாக்குனான். அப்ப இவ்வளவு சாதனைகள் படைத்தவனை பாராட்டாம வேற யாரை பாராட்டுறது? எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று சொல்லிவிட்டு அதுக்கு காரணத்தை சொல்றான். ஏன் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குன்னு தெரியுமா? நான் தான் எல்லாத்தையும் படைச்சேன், நான் தான் எல்லாத்தையும் தயார் பண்ணேன்,
நான் தான் அதை கண்டினியூவா பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்டவனாக இருக்கிறதுனால எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு அப்படின்னு சொல்லுங்க. என்னுடைய ஆற்றல் வல்லமை சக்தியெல்லாம் உணர்ந்து காரண காரியத்தோட என்னை நீங்கள் புகழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிட்டு அகிலத்தை எல்லாம் படைத்து பராமரித்து வருகிற சேர்த்து அர்த்தம் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு, ரப்பில் ஆலமீன் அகிலத்தை எல்லாம் படைத்து பராமரிக்கிற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அர்த்தம் வந்துடும். இப்ப இந்த ரப்புல் ஆலமீன்ங்கிறது சாதாரணமா அர்த்தம் செஞ்சுட்டு போயிடலாம். படைத்து பராமரிக்கிற அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் போயிடலாம். ஆனால் இந்த ரப்புல் ஆலமீன்ங்கிற இந்த சின்ன ரெண்டு வார்த்தை சேர்ந்திருக்கு. ரப்பு ஒண்ணு, ஆலமீன் ஒண்ணு. இந்த சின்ன சொற்றொடருக்குள்ள சுப்ஹானல்லாஹ் பல தத்துவங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடக்கி வச்சிருக்கான். இந்த ஒரு சொல்லுக்கு உள்ள என்னென்ன அடங்கி இருக்கிறது, அதனால என்னென்ன நன்மைகள் உலகத்துக்கு கிடைக்கிறது, அது எப்படிப்பட்ட கொள்கை முழக்கமாக திகழ்கிறது, வேற பெரிய ஆராய்ச்சிலாம் உங்களுக்கு தேவையில்லை. இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை அறிந்து கொள்வதற்கு ரப்புல் ஆலமீன்ங்கிற அந்த ஒரு சொல்லே நமக்கு போதுமானது. எப்படி அது ஒன்னா இருக்குன்னு கேட்டா, அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கிறவன் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு உள்ள ஒரு கடவுள் தான் இந்த உலகத்துக்கு இருக்கிறான்னு கருத்து இருக்கா இல்லையா? அகில அவ்வளவையும் அவன் தான் படைச்சான், அவன் தான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப இந்த ஒன்னு உலகத்துல இருக்கிற எல்லா கடவுள்கள் போலி கடவுள்கள், கடவுள்னு சொல்வதெல்லாம் தப்பு. ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான், அவன் தான் எல்லாத்தையும் படைச்சான், அவனை தவிர வேற யாரும் இல்லை. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றீங்க இல்லையா? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்றமே, அந்த தத்துவம் எல்லாமே இதுக்குள்ள ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் சொல்லிவிட்டு அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், அகிலத்தை எல்லாம் படைத்து பராமரிக்கிற ஒருத்தன் தான். சூரியன் அவன் தான் படைச்சான், சந்திரன் அவன் தான் படைச்சான், வானத்தை அவன் தான் படைச்சான், பூமி அவன் தான் படைச்சான், நம்மளை அவன் தான் படைச்சான், எல்லாத்தையும் அவன் தான் படைச்சான். அனைத்தையும் படைத்தவன்கிற கருத்துக்குள்ள கடவுள் ஒருவன் என்ற கருத்து ஆழமாக சொல்லப்படுகிறது. படைச்சவன் தான் கடவுளாக இருக்க முடியும். இதை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல வசனங்கள்ல இந்த ரப்புல் ஆலமீனுடைய விளக்க உரை இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். உம்முல் குர்ஆன்ல குர்ஆனுடைய தாயாக இருக்கிற அல்ஹம்து சூராவுல அல்லாஹ் தனக்கு தானே சூட்டிக் கொள்ளக்கூடிய ரப்புல் ஆலமீன்ங்கிற இந்த பட்டம் எவ்வளவு பெரிய தத்துவத்தை அடக்கி இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுது. 21வது அத்தியாயம் 22வது வசனத்தை எடுத்து பார்த்தீர்களேயானால், லவ் கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹு லஃபஸதத்தா, அல்லாஹ்வை தவிர இந்த பூமியிலும் வானத்திலும் வேறு கடவுள்கள் இருந்திருப்பார்களேயானால் வானம் பூமி ரெண்டுமே என்னைக்கோ நாசமா போயிருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு அல்லாஹ் இருக்கிறதுனாலயாக்கு இன்னைக்கு ஒழுங்கா வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறது. 2 அல்லாஹ் 3 அல்லாஹ் இருந்தான்னு வைங்க, இப்ப இருக்கிற மாதிரி பூமி வானம் இயங்காது. இவன் கிழக்க ஒதுக்கி சொல்லுவான், அவன் மேற்கு தான் ஒதுக்கணும். ஒரு கடவுள் ஒரு அல்லாஹ் இருந்து என்ன செய்வான், இல்ல கிழக்கு தான் வரணும் சூரியம்மா. இன்னொரு அதெல்லாம் முடியாது, என்னை கேட்டு முடிவெடுத்தியா நீ, அதனால மேற்கு தான் வரணும்ன்றான். 2 பேரும் அடிச்சு செத்து போயிருவாங்க. அதுக்கெல்லாம் வானம் பூமி நாசமா போயிடும், எல்லாம் சிக்கி சீரழிஞ்சு நாசமா போயிருமா இல்லையா? அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 2 முதல்வர் இருந்தான்னா என்ன ஆகும்? ஒரு மாநிலத்துக்கு 2 முதலமைச்சர் இருந்தா, ஒரு நிறுவனத்துக்கு 2 சம அதிகாரம் படைத்த முதலாளி இருந்தா, ஒரு நாட்டுக்கு 2 பிரதமர் இருந்தா உருப்படாது, நாசமா போறதா அதனுடைய ரிசல்ட்டா இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நான் தான் ரப்புல் ஆலமீன், என்னை தவிர வேற யாராச்சும் இருந்திருந்தார்கள் என்று சொன்னா அழிஞ்சு போயிருக்கும்பா, அழியாம இருக்குது பாரு, அதுல இருந்து ஒத்தன் விளங்கிறான். இந்த பூமி சொல்லி வச்ச மாதிரி சுழன்று கொண்டிருக்கிறது, ஒரே மாதிரி சுழல்கிறது. அதுக்குன்னு ஒரு திட்டமிட்ட பாதை இருக்குது, திட்டமிட்ட பயணம் இருக்கிறது. அதை நம்ம இன்னைக்கு தீர்மானிக்கிறோமா இல்லையா? என்னைக்கு சூரியன், இன்றைக்கு சூரியன் எத்தனை மணிக்கு மறையும் அப்படிங்கிறத ஒரு 25 வருஷத்துக்கு முந்தைய நமக்கு சொல்ல முடியும். 25 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஜனவரி மாசம் 1ஆம் தேதி சென்னையில சூரியன் எத்தனை மணிக்கு மறையும் என்று சொல்லி 25 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த நிகழ்வை இன்னைக்கு நமக்கு சொல்ல முடியும். 2000 வருஷத்துக்கு பிந்தி கூட சொல்ல முடியும். இப்ப 2003 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? 4003 இதே தேதியில இதே நாள்ல சூரியன் இந்த ஊர்ல எப்ப மறையும் கேட்டீர்களே, ஆனால் 2 நிமிஷத்துல நம்ம கணக்கு போட்டு சொல்ல முடியும். 2 நிமிஷம் தான் அதுக்கு தேவைப்படும். அப்ப எப்படி நமக்கு சொல்ல முடியுது என்று கேட்டால், அதுக்குன்னு திட்டமிட்ட ஒரு பாதை இருக்கிறது, அதனுடைய வேகம் மட்டுப்படுத்தப்பட்ட வேகம், அந்த வரையறை இருக்கிறதுனாலதான் இத்தனை மணிக்கு சூரியன் மறையும், இத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கும், இந்த ஊர்ல இப்படி உதிக்கும், இந்த ஊர்ல இப்படி இருக்கும், சூரிய கிரகணம் ஏற்படும், அது இந்த ஊர்ல 20 நிமிஷத்துக்கு தெரியும், அந்த ஊர்ல 18 நிமிஷத்துக்கு தெரியும், இந்த ஊர்ல அறவே தெரியாது, இந்த ஊர்ல முழுசா தெரியும், இந்த ஊர்ல பாதியா தெரியும் என்றெல்லாம் சொல்லுகிறான். சொன்னா அதுக்கு திட்டமிட்ட ஒரு பாதையும் பயணமும் இருக்கிறது. சீரான ஒரு இயக்கம் இருக்கிற காரணத்தினால
நான் ரப்புல் ஆலமீன் ஒருத்தன் தான் விளங்கி கேட்பாங்க. நல்ல ஆதாரம் தரணும். ரப்புல் ஆலமீன் எப்படி அகிலத்துக்கெல்லாம் ஒரு கடவுள் யார் பார்த்தா? ஏன் 2 இருந்தா இருந்துட்டு போட்டுமே, 3 இருந்தா இருந்துட்டு போட்டுமே. 3 இருந்தால் என்ன ரிசல்ட் ஏற்படுமோ அந்த ரிசல்ட் ஏற்பட்டுச்சா? லட்சம் வருஷம் ஆச்சுங்கிறான் உலகம் படைக்கப்பட்டு. விஞ்ஞானிகளை மனிதன் உருவாகிய 50 லட்சம் வருஷத்துக்கு மேல கணக்கு சொல்றான். அதுக்கு முன்னாடியே சூரியன் சந்திரன் பூமி எல்லாம் இருக்கிறது மனிதன் உருவாவதற்கு முன்னாடியே. அப்ப பல லட்சக்கணக்கான ஆண்டுகளை கடந்து விட்ட பிறகும் கூட இது ஒரே மாதிரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த ஒரு குழப்பமும் ஏற்படவில்லை. ஒரு சின்ன ஒரு ஊரை, ஒரு கட்சியை, ஒரு இயக்கத்தை, ஒரு சங்கத்தை நிர்வகிக்கிறவர்களுக்கு மத்தியில் அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுறாங்க. பெரிய நிறுவனம்லாம் இல்லை, அகில உலகம்லாம் கிடையாது. ஒரு சின்ன ஆபீஸை நிர்வகிக்கிற விஷயத்துல தலைவர் செயலாளர் இருந்து 2 பேருக்கு லேசா ஈகோ பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுற காட்சியை நம்ம பார்க்கிறோம். சின்ன ஒரு ஆபீஸ் நிர்வகிக்கிற ஒரு விஷயத்துல இது நடக்கிறது. அகில உலகத்தை நிர்வகிக்கிற இடத்துல அப்படிலாம் ஒரு பஞ்சாயத்தை காணா, ஒரு விவகாரத்தை காணா. ஒரு நாள் கூட ஸ்ட்ரைக் பண்ணல. சூரியன் ஸ்ட்ரைக் பண்ணுச்சா, சந்திரன் ஸ்ட்ரைக் பண்ணுச்சா, மாறிட்டு ஏதாவது பண்ணுச்சானா கிடையாது. எல்லாம் அதுக்கு வேகம், சுத்தி, திசை எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல எந்த குழப்பமும் வராத காரணத்தினால அது வேகம் பாருங்க. இது ஈர்ப்பு சக்தி இருக்குது. பூமிக்கு ஈர்ப்பு சக்தி, சூரியனுக்கு ஈர்ப்பு சக்தி, சந்திரனுக்கு ஈர்ப்பு சக்தி. எவ்வளவுக்கு இருந்தால் ஒன்னோட ஒண்ணு முட்டி மோதிக்கிறாரு அவ்வளவு ஈர்ப்பு சக்தி. கணக்கு போட்டு பூமியுடைய ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் கொண்டுச்சுன்னு வைங்க, சந்திரன்ல போய் ஒரு முட்டி எல்லாம் காலியா, நம்ம எல்லாம் காலியாயிருவோம். சந்திரனுடைய ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் மூடி போச்சுன்னு வைங்க, அது பூமி இழுத்துப்படும். குறைஞ்சின்னு வைங்க, இங்க வந்து ஒட்டிடும். அப்ப அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு மெஷர்மெண்ட் போட்டு கணக்கு போட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் நிர்ணயிச்சு வச்சிருக்கான் பாருங்க. அதனாலதான் அது சீரா நடந்துகிட்டு இருக்கு. உலகம் சீரா இருக்கிறது. சீரா இருப்பதுல நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டா ஆலமீனுக்கெல்லாம் ஒரு ரப்பு தான். நம்ம என்ன விளங்குறோம்னு கேட்டா அகிலத்துக்கெல்லாம் இருக்கிறது ஒரு ரப்பு தான். ஒரு ரப்பு இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரம் இந்த கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த உலகம் தான். லட்சம் வருஷங்களாக இருந்துகிட்டு இருந்த உலகம். 21, 22 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்லி காட்டுறான் 23:91 சொல்றான், மத்தஹதல்லாஹு மின் வலதின், அல்லாஹ்வுக்கு எந்த பிள்ளையும் கிடையாது. வமா கான மாஹு மின் இலாஹின், அவனோடு வேறு கடவுள்களும் கிடையாது. அப்படி இருந்திருக்குமையானால் இதல்ல தஹப குல்லு இலாஹின் பிமா கலக்க, ஒவ்வொரு கடவுளும் அவன் உற்பத்தி பண்ணதை எடுத்து தனியா பிரிஞ்சு போயிருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், என்னைய தவிர வேற ஒரு கடவுள் இருந்தா அவன் ஏதாவது படைச்சா கடவுளா இருப்பான். அவன் படைச்சதை அவன் பிரிச்சுட்டு போயிடுவான். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த 2 அண்ணன் தம்பி இருந்தா கூட கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பெற்றுட்டான்னு சொன்னா பிரிச்சுட்டு போயிடறான்ல. இது ஏன் வீடு, இது ஏன் தொழில், வான் ஓடு, வான் வாசம், ஏன் வாசன்னு பிரிச்சுட்டு போயிடுறான். அந்த மாதிரி கடவுளும் செஞ்சுட்டு போயிருப்பாங்க. என்னைய தவிர ரப்புல் ஆலமீனுக்கெல்லாம் ஒரு ரப்புக்கு பதிலாக ஒரு 2 ரப்பு இருந்தான்னு வை. சூரியனை நான் வச்சுக்கிறேன், சந்திரனை நீ வச்சுக்க, பூமியை நான் வச்சுக்கிறேன், செவ்வாயை நீ வச்சுக்க, 2வது வானத்தை நீ வச்சுக்க, 3வது வானத்தை நான் வச்சுக்கிறேன். அது 72 நட்சத்திரம் உனக்கு, 32 நட்சத்திரம் எனக்கு போயிருப்பானே. அப்ப அந்த மாதிரி பங்கு போட்டு செத்து போயிருப்பானுவோம். அல்ல அப்படி சொல்லி காட்டுறான். அதாவது வமாக்கான மாஹுமின் இலாஹின், அவனோடு வேறு கடவுள்கள் கிடையாது. அப்படி இருந்தால் இதல்ல தஹப குல்லு இலாஹின் பிமா கலக்க, ஒவ்வொரு கடவுளும் அவன் படைச்சதை எடுத்துட்டு ஓடி போயிருப்பாங்க. அப்படி ஓடல, எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன். நம்ம கண்ட்ரோல் இருக்கிற காரணம் என்னன்னா நான் மட்டும்தான் இருக்கிறேன், இவன் பங்குக்கு வர்றது அப்படின்னு 23வது அத்தியாயத்துல 91வது வசனத்தில் எல்லாம் சொல்லுகிறான். 40 இது ரப்புல் ஆலமீனுக்கு வசனம். அது 43, 81, 84 சொல்றான், ஒவ்வொல்லதி ஃபிஸ்ஸமாஇ இலாஹுன் வஃபில் அர்தி இலாஹுன். அட வானத்துக்கு அவன் தான்டா கடவுள், பூமிக்கு அவன் தான்டா கடவுள், தனித்தனியா இருக்குது. இவன் என்ன செய்யறான்னு கேட்டா டோட்டல் அகிலத்துக்கே ஒரு கடவுளுங்கிறத விட்டுப்புட்டு இந்தியாவுக்கு ஒரு கடவுளுங்கிறான், தமிழ்நாட்டுக்கு ஒரு கடவுளுங்கிறான், எங்க ஊருக்கு ஒரு கடவுளுங்கிறான், எங்க தெருவுக்கு ஒரு கடவுளுங்கிறான், எங்க குடும்பத்துக்கு தனி கடவுளுங்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான், பூமி வானம் டோட்டலுக்கு ஒண்ணுதான்றான். ஒவ்வொல்லதி ஃபிஸ்ஸமாஇ இலாஹுன் வஃபில் அர்தி இலாஹுன், பூமியிலே அவன் தான் இலாஹு, வானத்திலே அவன் தான் இலாஹு. அவன் மட்டும்தான் இருக்கிறான், நான் மட்டும்தான் இருக்கிறேன். ஆலமீனுக்கு நான் ஒரு ரப்பு தான், அதுக்கு மேல கிடையாதுன்றதுதான் இதுக்கு அர்த்தம். அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 16:51 சொல்றான், வகால அல்லாஹு லா தத்தகிது இலாஹைன் இஸ்னைனி, 2 அல்லாஹ் ஆக்கிராதீங்கப்பா. ஏன்னு கேட்டா இன்னமா ஹுவ இலாஹுன் வாஹிதுன், இருக்கிறது ஒண்ணுதான்ப்பா, இருக்கிறது ஒரே ஒரு இலாஹ் தான் இருக்கிறேன். ஏப்பா 2ங்கிறீங்க? ஈயாய பொறுக்கப்படும், எனக்கு மட்டும் பயப்படுங்கள், வேற யாருக்கு நீ பயந்துராதீங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன், வேற யாரும் கிடையாது என்று சொல்லி 16வது அத்தியாயத்துல 51வது வசனத்துல சொல்றான். ஒவ்வொரு நபிமார்களையும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம், இந்த நபிமார்களை எல்லாம் அனுப்பி வைக்கும் பொழுது எல்லாரும் போய் அந்த மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? யஅபுதுல்லாஹ் யா கௌம் யஅபுதுல்லாஹ், என் சமுதாயம் அல்லாஹ் வணங்குங்கள், மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, இந்த வாசகத்தை எல்லாரும் சொன்னாங்க. அவனை தவிர உங்களுக்கு கடவுள்னு ஒண்ணு கிடையாது.
எல்லா நபிமார்களும் சொன்னாங்களா? நூஹ் சொன்னாங்க, சாலிஹ் சொன்னாங்க, ஷுஐப் சொன்னாங்க, ஹூத் சொன்னாங்க, நல்லா சொல்றான். எல்லாரும் போய் மக்களுக்கு சொன்ன மெசேஜ் என்ன தெரியுமா? இது சொல்லத்தான் வந்தாங்க. மாலக்கும் மின் இலாஹின் கைரு, அவனை தவிர வேற கடவுள் ஒன்று கிடையாதுப்பா, இது யான் வச்சுக்கிருப்பாண்டு எல்லா நபிமார்களும் அன்னையிலன்னு சொன்னாங்க என்ற விஷயத்தையும் அல்லாஹ் 11:61, 7:73, 7:85, 7:59, 11:50, 7:65 ஆகிய வசனங்களை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வசல் மன் அர்சல்னா மின் கபலிக்க மின் ருஸ்லினா, உமக்கு முந்தி உள்ள நபிமார்களுடைய அறிவுரைகளை போய் தேடிப்பார், விசாரித்துப்பார். அஜஅல்னா மின் தூனி ரஹ்மானி ஆலிஹத்தன் யோபதூன், அல்லாஹ்வை தவிர வணங்குறதுக்கு வேறு கடவுள்களை நம்ம ஏற்படுத்தி இருந்தோமா? அப்படி என்னைக்காவது சொன்னோமா? அப்படி இருக்கும்போது இத்தனை கடவுள் உண்டாக்கிட்டாங்க? முந்தி அனுப்பப்பட்ட நபிமார்கள் போய் கேட்டு பாருங்க, அவங்க அறிவுரையை தேடி பாருங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 43வது அத்தியாயத்தில் 45வது வசனத்தில் சொல்லுகிறான். இன்னும் சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு சொன்ன ஒரு விளக்கம் என்ன சொல்றாங்க? வாலம் அறிந்து கொள், அன்னல் உம்மத்த, உலக மக்கள் அத்தனை பேரும், மனித குலம் முழுவதும், லவிஜி தமாத் அலா அன் யன்ஃபவுக பிஷையின், உனக்கு ஒரு நன்மை தருவது என்று ஏகமனதா தீர்மானிக்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய ஒரு பதவியை தரணும்னு சொல்லி உலக மக்கள் அவ்வளவு பேரும், உலகத்தில் உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து தீர்மானித்து விட்டார்களே. ஆனால் லம் யன்ஃபவுக இல்லா பிஷையின் கதபஹுல்லாஹு லக, உனக்கு அவன் எழுதி வச்சுக்கிறானே, அதை தாண்டி ஒண்ணு தந்துரையல. உலகம்லாம் சேர்ந்து எனக்கு 10 பைசா தரணும் நல்லா முடிவு பண்ணிட்டான். உலகம்லாம் சேர்ந்து 10 கோடி தரணும்னு சொல்ற முடிவு எடுக்கிறாங்க. நடக்கவே நடக்காது. எல்லாம் நம்ம தான், நான் தான் ரப்பு, நம்ம தான் எல்லாம், ஆளினால் நான் தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி உனக்கு எல்லாரும் சேர்ந்து கேடு செய்ய முடிவு பண்ணிட்டாங்க, முடிவு பண்ண செஞ்சிட முடியுமா? அவன் புரோகிராம் பண்ணா மட்டும்தான் செய்ய முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது திருமதியில 2440, அஹ்மதுல 2537, அதே மாதிரி அஹ்மதுல 2666 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக இதெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன வழங்குறோம்னு கேட்டா, ரப்புல் ஆலமீன் கொண்டு முதல் உலகத்துக்கு சொல்ற மெசேஜ் என்னன்னு கேட்டா, இந்த படைச்சவன் பராமரிக்கிறவன் கடவுள்ன்ற நிலையில ஒருத்தன் தான் இருக்கிறான், அதுக்கு மேல கிடையாது என்று ஏகத்துவத்தை வலிமையாக இந்த வார்த்தை ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறது. அதை மட்டும் சொல்லல, கூட்டு கிடையாது, பங்கு கிடையாது. எல்லாம் படைச்சது அவனாக இருந்தாலும் இப்ப தகப்பனார உருவாக்குன தொழிலா இருக்கும், மகனையும் சேர்த்துக்கிட்டார்ல, அவன் உருவாக்கவா செஞ்சா? அவர் உருவாக்காத தொழில என்ன செய்வாரு? தகப்பனார் ஒரு தொழிலை உண்டாக்குவாரு. அவன் 10 காசு கூட முதலீடு பண்ணிருக்க மாட்டான் மகன். அவன் ஒரு கல்யாணம் பண்ணவனே பார்ட்னர் எழுதிக்கிடுவாரு. இவ்வளவு என்ன முதலீடு பண்ணாரு? இவர் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டாரு. அப்படியான பங்காளி இருக்கலாம்ல, அடைச்சது இருக்கட்டும், வேண்டியா இருக்கிற எல்லாம் பங்கு சேர்த்துக்கலாமா இல்லையா? அப்படி யாராவது கேட்டீங்கன்னு சொன்னா அதுவும் ரப்புல் ஆலமீனுக்கு எதிரானது. அதெல்லாம் எனக்கு ஆளினால் தான், எல்லாம் நான் தான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்க. 17வது அத்தியாயத்தில் 111வது வசனத்தில் சொல்றான், குல் அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லு, அல்லதீ லம் யத்தஹிது வலதன், அவன் பிள்ளை குட்டிகளை எடுத்துக்கொள்ளவில்லை, வலம் யகுல்லஹு ஷரீக்கும் ஃபில் முல்கி, அவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் பங்காளியும் கிடையாது, யாரையும் பார்ட்னர்ஷிப் கிடையாது. அவன் தான் படைச்சா, பார்ட்னர்ஷிப்பை யாராவது சேர்த்துக்கிட்டானான்னு கேட்டா பார்ட்னர் கிடையாது அவனுக்கு. அவன் தான் ரப்புல் ஆலமீன், எஜமான் அவன் தான். அவன் தான் எல்லாத்தையும் வச்சிருக்கான், கைவசம் வச்சிருக்கான், பிரிச்சு கொடுத்துடல யாருக்கும். இப்போ நினைக்கிறாங்களா அவுலியாக்கு அந்த இலாக்கா, இந்த அவுலியாக்கு அந்த இலாக்கா, அவர் பேயை போட்டுவாரு, இவர் நோயை ஓட்டுவாருன்னு சொன்னமா இல்லையா? பிரிச்சுலாம் கொடுக்கலையா? அல்ல படைச்சது அவன் தானா? அல்லாஹ் என்ன சொல்றாங்க? லம் யகுல்லஹு ஷரீக்குன் ஃபில் முல்கி, ஆட்சி அதிகாரத்தில் அவனுக்கு பங்காளி கிடையாது, கூட்டாளி கிடையாது. இதே கருத்தை 34வது அத்தியாயத்தில் 22வது வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். அதாவது குலிது உள்ளதீன ஜாம்தும் மின்தூனில்லா, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் லா யம்லிகூன மிஸ்கால தர்ரத்தின் ஃபிஸ் ஸமாவாத்தி வலா ஃபில் அர்தி, வானத்திலும் பூமியிலும் அணு அளவு அதிகாரம் படைத்தவர்கள் இல்லை. நீங்கள் அல்லாஹ்வை விட்டு விட்டு யார் அழைச்சாலும் சரி, அவங்களுக்கு வானத்திலையும் பூமியிலையும் தர்ரா அணு அளவுக்கு கூட அதிகாரம் கிடையாது. வமாலஹும் ஃபீஹிமா மின் ஷிர்கின், அந்த ரெண்டுலையும் வானங்கள்லையும் பூமியிலையும் அவங்களுக்கு எந்த பாத்தியதையும் கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது, பங்கும் கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 34வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். சரி, நம்மளே நாம இதை ஒருத்தன் தயாரிச்சாங்கிறோம், இந்த மைக்கை ஒருத்தன் தயாரிச்சான்னா அதை திட்டமிட்டு பிளான் பண்ணி அந்த முதலீடு பண்ணியிருப்பான். அவன் உட்காந்து செஞ்சுட்டு இருப்பான், அவன் 10 வேற வேலைக்கு வச்சு தான் செஞ்சிருப்பான். ஒரு பொருளை தயாரிக்கிறவனாக இருந்தான்னு சொன்னா அந்த பொருளை முதலீடு பண்ணவனாகவும் அந்த ஐடியாவுக்கு சொந்தக்காரனாகவும் அவன் இருந்திருப்பானே தவிர அதை அவனே இருந்து செய்ய மாட்டான்.
இந்த இதை வந்து ஒரு ஆசாரி செஞ்சாருன்னா அவரா செஞ்சாரு, டேய் இந்த அளவு இதை வெட்டுறா அதை வெட்டுறா இதை ஜாயிண்ட் பண்றா போயிடுவாரு. 7 பேர் அசிஸ்டன்ட் உட்கார்ந்து செஞ்சிருப்பான். இதை அப்படிதான் நடக்கும். அப்ப நம்ம நினைக்கலாம் அல்லாஹ் அந்த அகிலத்தை எல்லாம் படைச்சான், இருந்தாலும் ஒரு 10-50 பேர் உதவிக்கு வச்சுக்கிட்டு இந்த ஐடியா படி இந்த பூமியை உண்டாக்கிடு, இந்த ப்ரோக்ராம் படி நீ வானத்தை படிச்சிரு, இந்த ப்ரோக்ராம் நீ சூரியனை படிச்சிரு, இப்படி அசிஸ்டன்ட் வச்சுக்கிட்டானா அல்ல, அப்படி படிச்சு ரப்பா இருக்கிறானான்னு கேட்டா இல்ல, நான் மட்டும்தான் படைச்சேன் அடங்கி இருக்கு. ரப்புல் ஆலமீன்ல இந்த படைக்கிறதுக்கு வந்து அசிஸ்டன்ட் எல்லாம் கிடையாது, நான் மட்டும்தான். ஏன்னா அசிஸ்டன்ட் யாருக்கு வேணும்? ரிஸ்க் எடுத்து வேலை செய்யறவனுக்கு அசிஸ்டன்ட் வேணும். ஆகுண்டா ஆகிரும், அப்புறம் என்ன அசிஸ்டன்ட்? அல்லாவுக்கு ஆகுண்டா ஆகிட்டு போகுது. பூமியை இந்த உருவாக நினைச்சான்னா குன் ஆகு பயக்கும் ஆகிவிடும். இது அராத செய்யன் ஐயா கூறலகு குன் பயக்கும். ஒரு பொருளை உருவாக்க அவன் நினைத்தான் என்று சொன்னால் குன் என்று ஆகு என்றுதான் அவன் சொல்லுவான், உடனே ஆகிவிடும். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, நான் மட்டும்தான் படைச்சவன். நல்லா விளங்கிக்க, பங்கா கூட்டு சேர்த்து படைச்சேன்னு சொல்லாத, யார அசிஸ்டன்ட் வச்சுக்கிட்டு வேலைக்காரனை வச்சுக்கிட்டு வேலை வாங்கணும்னு நினைக்காத. 6:102 சொல்றான், 6வது அத்தியாயம் 102 சொல்றான், ஹாலிகு குல்லி ஷைஇன், எல்லா பொருளையும் அவன் தான் படைத்தான், அவன் மட்டும்தான் படைத்தான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 6:101 சொல்றான், வ ஹலக குல்ல ஷைஇன், ஒவ்வொரு பொருளையும் அவன் மட்டும்தான் படைத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அலா லஹுல் ஹல்கு, படைத்தல் அவனுக்கு மட்டுமே சொந்தம். படைத்தல் என்பது அவன் மட்டும்தான் செஞ்சானே தவிர யாரையும் கூட்டு சேர்த்து கொண்டு படைக்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். இன்னும் சொல்ல போனால் இந்த பலரையும் வணங்குறாங்கல்ல, அவங்கள்ட்ட அல்லாஹ் எழுப்புற கேள்வியே இதுதான். என்ன கேட்கிறான்னு கேட்டா, யுஸ்ரிகூன மாலா யஹ்லுகு ஷையன், ஒன்றையும் படைக்காதவர்களை நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா கருதுறீங்களா? வஹும் யுஹ்லகுன், அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் யாருக்கு கூப்பிடுறீங்களோ அவங்க படைக்கப்பட்டவங்க, எதையும் படைச்சவங்க இல்லை. அவ படைத்தல் எனக்கு மட்டும் சொந்தம் அப்படிங்கறத இந்த வசனத்துல, அதாவது 7:191 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 13:16. ஏப்பா நிறைய கடவுள், நான் ரப்புல் ஆலமீன், ஆலமீனுக்கெல்லாம் ஒரு ரப்பு தானா, அகிலத்துக்கெல்லாம் ஒரு ரப்பா நான் இருக்கிறேன், நீ என்ன பண்றன்னு அவர் ஒரு ரப்பு இவர் ஒரு ரப்புங்கிறிய அல்லாஹ் கேட்கிறான். ஒவ்வொருத்தனும் ஒன்னும் 10 விஷயத்தை படைச்சு யார் எதை படைச்சான்னு குழம்பி போய் அதனால அப்படி பண்றேன்னு எல்லாம் கேட்கிறான். அல்லாஹ் இப்படி இந்த வாசகத்தை கேட்கிறான், அம்ஜாலுல் இல்லாஹி ஷுரகா, அல்லாஹ்வுக்கு இணையானவர்களை இவர்கள் கற்பனை செய்து கொண்டார்களா? ஹலகு ஹல்கிஹி, அவன் படைத்ததை போல இவர்களும் படைத்து, ஃபதஷாபஹல் ஹல்கு அலைஹிம், யார் படைத்தது என்று குழப்பம் ஏற்பட்டு அதனால அல்லாஹ் ஒருத்தன் அவரை ஒருத்தன் இவரை ஒருத்தன் சொல்றீங்களாப்பா? இந்த வானத்தை அவர் படைச்சார்ல, பூமி இவர் படைச்சார்ல, அதான் கன்ஃபியூஸ் ஆகி போயிட்டோம், யாரை வணங்குறேன்னு தெரியல அப்படின்னு சொல்ல போறியா? அப்படி கேட்கிறான் அல்லாஹ். ஆளுக்கு கொஞ்சம் படைச்சு யாரை நம்ம ஏற்றுக்கொள்வது என்று குழம்பி போய் ஆளாளுக்கு ஒரு ஆளை தேடிட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டுவிட்டு, குல் நபியை நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷைஇன், எல்லாத்தையும் நான் தாண்டா படைச்சேன், ஒண்ணு கூட நான் வேற ஆளை கூட படைக்க விடல, நான் தான் முழுக்க முழுக்க நானே தான் படைத்தேன் சொல்றானே. இதெல்லாம் ரப்புல் ஆலமீனுடைய விளக்கம் தான். இதெல்லாம் ரப்புல் ஆலமீன் படைக்கிறதுல யாருக்கும் பங்கு இல்லை, நான் தான் அனைத்துக்கும் அதிபதி படைச்சவன். அஃபமன் யஹ்லுகு கமல்லா யஹ்லுகு, படைக்கிறவன் படைக்காதவனை போல் ஆவானா? நான் படைக்கிறவன், மற்ற எல்லாம் படைக்காதவன். நீ யாரை போய் கும்பிட்டாலும் சரி வணங்கினாலும் சரி படைக்காதவர்களை படைச்சவன் மாதிரி ஆக்குற, இப்படி ஆக்கலாமாடா? நான் தான் படைச்சேன்னு சொல்லி படைத்தல் எனக்கு மட்டும் சொந்தம் என்று அல்லாஹ் உரிமை கொண்டாடுகிறான். 16:17 16:20 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி லா யஹ்லுகுன ஷையன், அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரையெல்லாம் பிரார்த்திக்கிறீர்களோ அவர்கள் எந்த ஒன்றையும் படைக்க மாட்டார்கள், வஹும் யுஹ்லகுன், அவர்களே படைக்கப்பட்டார்கள், அவர்களே என்னால் படைக்கப்பட்டார்கள். நீங்கள் யாரை போய் கூப்பிடுறீங்களோ வணங்குறீங்களோ பிரார்த்திக்கிறீங்களோ அவர்கள் என்னால் படைக்கப்பட்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் எந்த ஒன்றையும் படைத்தது இல்லை. ஏன்னா அவங்களுக்குலாம் முன்னாடி வானம் இருக்கிறது. நீங்க யாரை பிரார்த்திக்கிறீங்களோ அவளியா மகானு நபி அம்பியான்லாம் சொல்றீங்களே, இவங்களுக்கெல்லாம் முன்னாடி வானம் இருக்குது, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, காற்று இருக்கு, மழை இருக்கு, தண்ணீர் இருக்குது, எல்லாருக்கும் முன்னாடி இருக்கிறது. இவங்க வந்து எடுத்து படைச்சுட்டாங்க, இவங்க நான் படைச்சு வச்சது அனுபவிக்கிறதுக்கு வந்தாங்களே தவிர படைக்கிறதுக்கு வரல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். படைக்கிறதுனா பெரிய பெரும் வானம் பூமி விட்டு தள்ளுங்க, சின்ன சின்ன விஷயங்களை பண்ண மாட்டாங்களா அவளியாவெல்லாம்? அதையாவது நல்லா கொடுக்க நினைக்கிறோமா இல்லையா? அது வானம், அது வேற, வானம் வேற விஷயங்க, பூமி வேற விஷயங்க. சும்மா ஒரு தலைவலி காட்சி இதை கூட சரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைத்தோமையானால் அல்லாஹ் அதையும் கேட்கிறான். என்ன கேட்கிறான்னு கேட்டா, யா யுஹன்னாஸ், மனிதர்களை கூப்பிடுறான், மனிதர்களை கூப்பிடுறான். ரப்புல் ஆலமீன் சொல்றான், நான் ரப்பா இருக்கும்போது நீ வேற ஆளை கூப்பிடுறியா? லுரிபா மஸலுன், ஒரு அறிவுரை உங்களுக்கு சொல்லப்படுகிறது, ஃபஸ்தமிஉ லஹு, அதை செவிமடுத்து கேளுங்கள். அல்லாஹ் சொல்றான்,
உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றேன், செவிதாழ்த்தி கேளுங்கள். என்ன செவிதாழ்த்தி கேட்கணும்? இன்னல்லதீன ததூன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை பிரார்த்திக்கிறீர்களோ, லன் யஹ்லுகு துபாபன், ஒரு ஈயையும் அவர்கள் படைக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான். கம்ப்யூட்டர் எல்லாம் படைச்சிருவான், ஈய படைக்குவானா? ஈய படைக்க முடியாது. வல விஜிதமஉ லஹு, 600 கோடி பேர் ஏகமானதா கூடி முயற்சி பண்ணாலும் சரியே, அவ்வளவு பேர் ஒன்று திரண்டா, தனித்தனியா இல்ல, எல்லாம் வாடா, எல்லாம் வா, ரெக்கையை பட, ஈயுடைய ரெக்கையை ஒரு 10 கோடி பேர் உண்டாக்கு, இந்த ரெக்கையை ஒரு 10 கோடி பேர் உண்டாக்கு, அதனுடைய கண்ணை ஒரு 10 கோடி பேர் உண்டாக்கு, பிரிச்சுக்க, பார்த்து உண்டாக்கி காட்டு பார்ப்போம். அல்லாஹ் படைக்கிறது மாதிரி இதெல்லாம் படைப்பு கிடையாதுங்க. அல்லாஹ் படைக்கிறேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் படைக்கிறது மட்டும்தாங்க பெருகு, மனுஷன் படைக்கிறது பெருகு. குட்டி போடுமா? 100 மைக்குன்னா 100ஐயும் தயார் தானே பண்ணணும். 100 ஆடுனா ஒரு ஆடு போதுமே, அது உண்டாக்கி பெருக்கிட்டு அது பாட்டுக்கு ஒவ்வொரு ஆட்டையும் உட்காந்து படைச்சிட்டு இருக்கான்ல, அதுக்கு பேர் தான் படைக்கிறது. படைக்கிறதுன்னா அதுவா டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஜோடி எத்தனை விட்டான் 600 பூமி தாங்காதுங்கிறம, ஒரு 2 பேர் அனுப்பி விட்டு தானே போட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அவன் படைக்கிறது, அல்லாஹ் படைக்கிறது. அல்லாஹ் கேட்கிறான், நீ கம்ப்யூட்டர் படைப்ப, ஒரு கம்ப்யூட்டர் இன்னொரு கம்ப்யூட்டர் குட்டி போட்டது பட முடியாது. 2வது கம்ப்யூட்டர் நீ தான் படைக்கணும், 3வது கம்ப்யூட்டர் நீ தான் படைக்கணும். அது 1000 ப்ரோக்ராம் பண்ணு, அதெல்லாம் நடக்காது. அதான் அல்லாஹ் கேட்கிறான், எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்துக்க. சேர்ந்தாலும் லன் யஹ்லுகு துபாபன், ஒரு ஈயை கூட ஒரு காலம் படைக்க முடியாதுங்கிறான் அல்லாஹ். சொல்லிக்கிறல, லன்னு போட்டா ஒரு காலம் நடக்காதுங்க, ஒரு காலம் நடக்காது. இது இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க, நடக்கவே எறும்பு அளவுக்கு கூட நம்ம போக முடியாது, இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் ஒரு எறும்புடைய அறிவு கிட்ட நிக்காது அப்படின்னு இவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். படைக்கிறத விட்டு தள்ளுப்பா, படைக்கிறத விடு. துபாபு செய்யன், நீ யாரை போய் கூப்பிட்டு கொண்டிருக்கிறாயோ அவர்களிடமிருந்து ஒரு பொருளை பறித்துக் கொள்ளுமையானால் அதை கூட அவர்களால் மீட்டெடுக்க முடியாது. நீ கடவுள் வணங்குற, ஒரு தர்கா வச்சு வணங்குற, அதுல சக்கரை எல்லாம் ஒட்டி இருக்குது, ஒரு லேச காலை வச்சு கொஞ்சோண்டு சக்கரை எடுத்துட்டு போகுது, அது பறிச்சு பார்ப்போம், திருப்பி வாங்க பார்ப்போம், உள்ள இருக்கிற திருப்பி வாங்குவாரா? ஒரு வந்து அவர்களிடமிருந்து எதையாவது பறித்துக் கொண்டால் கூட அதை மீட்டெடுக்க உனக்கு முடியாது. நீ போய் கடவுளாகலாம், அவங்களுக்கு சக்தி இருக்குதா? அவங்கள போய் கேட்க போறியா? அகிலத்துக்கு நான் மட்டும்தான் ரப்பு என்ற கேள்வி அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். சொல்லிட்டு சொல்றான், அல்லாஹ் தாலிபுல் மத்லூப், தேடுறவனும் பலவீனமா இருக்கான், தேடப்படுறவனும் பலவீனமா இருக்கிறானே. நீ யார்கிட்ட கேட்கறீங்க? உனக்கு ஈமான்ல பலம் இல்ல, கேட்கப்படுறாரு அதோட பலவீனமா இருக்கிறாரு அல்லாஹ் சொல்றான். நான் சொல்லல, அல்லாஹ் 22:73 இருக்க நோட்டீஸ் அடிச்ச வழி இல்ல மக்களுக்கு 22 அவ்வளவு அழகா சொல்ற, மக்களுக்கு அறிவுரை சின்ன பிள்ளைக்கு விளங்குற மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி சொல்றான் 25:3 சொல்றான், ஒத்தகது மிந்துமில்லாஹி ஆலிகா, அல்லாஹ்வை விட்டு விட்டு பல கடவுள்களை, ஒரு ரப்புல் ஆலமீன் இருக்க நிறைய ரப்புல் ஆலமீன்களை உண்டாக்கி விட்டார்கள். லா யஹ்லுகுன ஷையன், ஒன்றையும் அவர்கள் படைக்க மாட்டார்கள். வஹும் யுஹ்லகுன், அவர்களே படைக்கப்பட்டவர்கள். வலா யம்லிகுன லி அன்ஃபுஸிஹிம் லர்ரம் வலா நஃபா, தங்களுக்கே நன்மை தீமை செய்ய முடியாது. உனக்கு செய்வாங்க நீ நினைக்கிற, நீ உனக்கு என்னமோ அவுலியா செய்வார், மகான் செய்வாருங்கிற, அவருக்கு செய்து கொள்வாரா? நடக்காது. அதெல்லாம் பின்னாடி வரும். பின்னாடி வந்து வேற வசனங்களுடைய இந்த இதே சூரத்துல் ஃபாத்திஹாவுல இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன்ல வரும், உன்னிடமே உதவி தேடுகிறோம் அல்லாஹ் கற்று தர்றானே, அதுல வரும். இப்ப விளங்கிக் கொள்ள வேண்டிய என்ன தெரியுமா? படைத்தல் நமக்கு மட்டும் சொந்தம், நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு சொல்லி 25:3 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 35:40 கேட்கிறான், நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ, அழைக்கிறீங்களா இல்லையா, இந்த கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு அழையுங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். அருணி பதில் சொல்றா, என்ன பதிலே? மாதா கலக்கும் மினல் அர்தி, நீ அழைக்கக்கூடியவர்கள் இந்த பூமியில் எதை படைத்தார்கள் சொல்லு. நாகூர் ஆண்டவர் தான் சுட்டுக்குருவியை படைச்சார்னு சொல்லு, மைதீன் ஆண்டவர் தான் ஆட்டுக்குட்டியை படைச்சார்னு சொல்லு. என்னத்தை படைத்தார்கள் என்று கூப்பிடுற, எதை படைச்சாங்க அல்ல காட்ட சொல்றான். அருணிங்கிறான், சேலஞ்ச் பண்றான். நீங்கள் அழைக்கிறீர்களே அருணி, எனக்கு ரிப்ளை தாங்க, எனக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன பதிலே? மாதா கலக்கும் மினல் அர்தி, இந்த பூமியில் அவர்கள் படைத்தது என்ன, அதை சொல்லு. இதுதான் அவர் படைச்சது உனக்கு காட்டு. எத்தனை மகாந்திர புள்ளை இல்லாம அவரை மூத்த போயிருக்காரு, அவருக்கு புள்ள கிடையாது, அப்படி இருக்காது. அம்லகும் சிறுக்கும் திசமாவார், அல்ல வானங்களில் அவருக்கு ஒரு பங்கு இருக்குதா? நான் பார்ட்னர்ஷிப் போட்டுருக்கிறேன், இன்னத்துக்குடா போய் கூப்பிடுறீங்க நல்லா கேட்கிறேன். 35-40 அதெல்லாம் விட்டுது. அல்லது ஏதாவது வேத புத்தகத்துல நான் சொல்லி இருக்கிறேன்னா, முந்தைய நபிமார்களுக்கு பரவாயில்ல நான் கொடுத்துருக்கிறேன், கொஞ்சம் ஆளுகளுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கேன்னு சொல்லியாது இருக்கிறேன்னா, அப்படி நான் சொல்லவில்லை என்று சொல்லி 35-40 எல்லாம் கேட்கிறான்.
46 நாள்லையும் இதே விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். இப்படி அகில உலகத்தையும் படைக்கிறது நான் மட்டும்தானே தவிர படைப்பதற்காக வேண்டி சில விஷயத்தை நீ படைச்சுக்க, பெருசையெல்லாம் நான் படைச்சுக்கிறேன், சின்னதையெல்லாம் நீ படைச்சுக்க, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நீ உருவாக்கித்தா, ஜாயிண்ட் பண்ற வேலையை நான் பாத்துக்கிறேன். நம்ம வெளிநாட்டில் இருக்கணும், ஃபாரின்ல இந்த பார்ட்ஸ் எல்லாம் இறக்கி ஜாயிண்ட் பண்ணி கார் தயாரிச்சாகலாம். அதுல உள்ள எல்லாம் அங்க இருந்து வருது, டயர் தனியா வருது, அது தனியா வருது, ஸ்க்ரூல இருந்து நட்டு வரைக்கும் அங்க இருந்தா வருது. எல்லாம் ஜாயிண்ட் பண்ணி விட்டு நாங்க கார் தயாரிச்சிடும் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி அசம்பிள் பண்ற வேலையா செஞ்சாங்க. எல்லாம் நான் தான். அதுல உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ்ல இருந்து கலர் வரைக்கும் எல்லாம் நான் சூஸ் பண்றதான். வண்ண அடிக்கிறான கலர், ஒரு பச்சை கிளிக்கு அடிச்சிருக்கிற அந்த வர்ணம் அந்த மாதிரி அடிக்க முடியுமா நமக்கு? ஒரு பறவையை பார்த்தீங்கன்னா அந்த கலரை பார்த்தா எத்தனை, ஒரு மயிருக்கு ஒரு கலர், ஒவ்வொரு முடிக்கு ஒரு ரோமத்துக்கு ஒரு கலர் அடிச்சு வச்சுக்கிறானா இல்லையா? எல்லாம் நம்ம விளங்குறான் ரப்புல் ஆலமீன்கிறான். அப்ப இது என்ன விளங்கணும்னு கேட்டா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ரப்புல் ஆலமீன்ங்கிற வார்த்தையை அவ்வளவு அர்த்தம் அடங்கியது. அகில உலகத்தையும் படைச்சது நான், பராமரிக்கிறது நான். இது விளங்காத மக்களுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, பார்த்தா பிரிச்சு வேற அடிக்கிறான். ஒவ்வொரு இலாக்காவை இப்படிதான் நினைக்கிறாங்க. எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இலாக்கா பிரித்து பிரித்து தான் பல கடவுள் உண்டானுச்சு. இவர் படைக்குவாரு, இவர் காப்பாரு, இவர் அழிக்குவாரு, இவர் நோய் தீப்பாரு, இவர் வசதியை தருவாரு, இவர் கிறுக்கு பிடிச்சா விரட்டுவாரு, அப்படி நினைக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி இலாக்காக்களை பிரிச்சு பிரிச்சு வச்சதுனால அல்லாஹ் என்ன பண்றான், திருமறை குர்ஆன்ல ரப்புல் ஆலமீனுக்கு விளக்கமா அவன் இலாக்காவை சொல்லி, சோறு கொடுக்குற இலாக்கா எடுத்துக்கிட்டியா அது நான் தாங்கிறான், நோய் தீக்கிற இலாக்கா எடுத்துக்கிட்டே அது நான் தாங்கிறான். இப்படி பிரிக்கிறான். ரப்புல் ஆலமீன் நான் தான் நம்மகிட்ட பராமரிக்கிறேன். செடியை உண்டாக்கி முதலாளிக்காரன் விதையை ஊண்டிட்டு தண்ணியை நீ ஊத்திக்கன்னு வேலைக்காரன் சொல்லுவானே, அதான் நான் தான். நீ சுவாசிக்கிற மூச்சு இருக்க, நான் தான் உனக்கு சுவாசிக்க தந்துகிட்டு இருக்கேன். ஒரு வினாடி நான் தான் தந்துகிட்டு இருக்கிறேன், ஆளை விட்டுக்கிட்டு தரல, எல்லாம் நான் தான் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, முதல்ல ரிஸ்க் தானே நம்மளை பெருசா பாதிக்குது. நம்மளை டோட்டல் அவுட் ஆக்குறது என்னன்னு கேட்டா, அந்த சாமியார்ட்ட போனா அவர் கையை தூக்குனாரா, அப்புறம் வியாபாரம் ஆகாவோன்னு போச்சுக்கிறான். இந்த காசு கிடைச்ச உடனே எவனையோ பார்த்தவன ஒரு 10 ரூபா கூட வியாபாரம் நடந்து போயிடும். எவனையோ பார்த்தவன இவனுக்கு உரிய நேரம் வந்துடும், அல்லாஹ் கொஞ்சம் பணத்தை கொடுத்துருவான். லட்சம் பேர் போய் பார்க்கறாங்க, அதுல லட்சத்துல 90,000 பேருக்கு ஒண்ணுமே நடக்காது, 99,000 பேருக்கு நடக்காது, 99,999 பேருக்கு நடக்காது. இந்த லட்சம் பேர்ல ஒரே ஒருத்தனுக்கு காசு வந்துடும். இந்த ஒருத்தன் நினைக்குவான் இவரால தான் வச்சுப்பான். எல்லாரும் தானே போறாங்க, சாமியாரை போய் பாக்குறோம், பணக்காரனா தான் போறாங்க, போறவன் எல்லாம் பணக்காரன் ஆயிட்டானா, ஆமக்கானா. அப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, இந்த ரிஸ்க் விஷயத்துல, காசு பண விஷயத்துல அவர் காலை வச்சுட்டு போனாருங்க வீட்டுல, குட்டிச்சிங்க அப்படியே அப்படிங்கிறான். அவர் மந்திரிச்சு கொடுத்தாருங்க, அப்புறம் மேல வியாபாரத்தை பாருங்கிறான். அப்ப இந்த தர்காவுக்கு போறவனா இருந்தாலும் சரி, உசுரோடு உள்ள மகானா போனாலும் சரி, சாமியார்ட்ட போனாலும் சரி, அவர்களை கொண்டுதான் நம்முடைய செல்வங்கள் எல்லாம் பெருகிறதுன்னு சொல்லிட்டு இந்த செல்வம் கொடுக்கிற இலாக்கா மட்டும் அங்க இருந்து எடுத்து நல்லா இருந்து, இந்த மந்திரி பதவிகளை இலாக்கா பறிக்கிற மாதிரி நீ மத்தெல்லாம் படைக்கிற சூரிய சந்திரன் நல்லா வச்சுக்க, இந்த சோத்து விஷயத்தை இந்த அவுளியா தான் பாத்துக்கிறாங்க. பிரிக்கிறான்ல, இவரை கொண்டுதான் செல்வம் வருதுன்னு கேட்கிறான். அல்லாஹ் அப்படி பிரிக்கிறானா? அல்லாஹ் கேட்கிறான், அம்மன் ஹாதல்லதி எர்சுகுக்கும் இன் அம்சக ரிஸ்கா, ரிஸ்கை நிறுத்தி கொண்டு விட்டானையானால் எவனடா உனக்கு ரிஸ்க் தருவான்னு கேட்கிறான்ல. ரிஸ்கை நான் பிரிச்சு கொடுத்துருக்கேங்கிறியா? நான் எங்க கொடுத்தேன்? நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், நல்லா சொந்தம் கொண்டான். அம்மன் ஹாதல்லதி எர்சுகுக்கும், உனக்கு ரிஸ்க் தருவன் எவன்? இன் அம்சக ரிஸ்கஹு, அவன் தான் தருகிற ரிஸ்கை நிறுத்தி விட்டான் என்று சொன்னால் உனக்கு உணவளிப்பவன் யார்? பதில் சொல்லு. 67, 21 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அல்லாஹ் கேட்கிறான் 29, 17 கேட்கிறான், இன்னல்லதீன தாபுதூன மின் தூனில்லா, அல்லாஹ் விட்டு விட்டு யாரை போய் நீங்கள் வழிபடுகிறீர்களோ, லா யம்லிகூன லக்கும் ரிஸ்கா, உங்கள் ரிஸ்குக்கு அவர்கள் சொந்தம் கொண்டாடவில்லை, உரிமையாளர்களாக இல்லை, உங்களுக்கு ரிஸ்க் தருகிற அதிகாரம் படைத்தவர்களாக அவர்கள் இல்லை. ஃபபதகு இந்தல்லாஹி ரிஸ்க, அல்லாஹ்விடத்தில் ரிஸ்கை தேடுங்கள். இலாக்கா அவனை பிரிக்கிறான், ஒவ்வொரு இலாக்காவா. சோறு கொடுக்கிற இலாக்கா, பணக்காரன் ஆக்குற இலாக்கா மட்டும் எங்கேயாவது கொடுத்திருக்கிறா? எந்த தர்காவிலையாவது இருக்குதா? எந்த மகான்டையாவது கொடுத்திருக்குதா? இல்ல, ரிஸ்க் என்னிடத்துல நீ தேடணும் அப்படிங்கிறான். அது மாதிரி இது இங்க 29, 17 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 10வது அத்தியாயம் 31 கேட்கிறான், குல் மை யர்சுகுக்கும் மினஸ் ஸமா, வானிலிருந்து உங்களுக்கு ரிஸ்க் தருபவன் யார்? மலையை இறக்கி அதன் மூலம் பயிர்களை முளைக்க செய்து அதை உனக்கு உணவாக தர்றவன் யார்? நான் தான் தர்றேன் அப்படின்னு கேட்டுவிட்டு 10:31 சொல்றான். 11:6 சொல்றான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த பூமியில இருக்கிற எந்த உயிரினமானாலும் அதற்கான ரிஸ்க் அவன் பொறுப்பில் இருக்கிறது.
ரிஸ்க் அவன் தான் கொடுத்துட்டு இருக்கான். உனக்கு தரமாட்டானா? சொல்லுவாங்க கல்லில் இருக்கிற தேரைக்கெல்லாம் தர்றான். இந்த தேரை இருக்கு பாருங்க, கல்லுக்குள்ளே இருக்கும், உடச்சா உள்ள இருந்து ஓடும். கல்லுக்குள்ள எப்படி அது மூச்சு விடுறதுக்கு காத்து போனுச்சு? அது வளர்ந்து பெருகுவதற்கு பொருள் எப்படி வந்துச்சு? அட கருவறைக்கு உள்ள கொடுக்கறானடா. நீ வெளியே இருக்கும்போது நீ கேட்கிற, சரி அவன்கிட்ட கேட்கிற, இவன்கிட்ட கேட்கிற. உள்ளுக்க தாய் வயிற்றுல இருந்து எவன்கிட்ட போய் கேட்ட? எவன்கிட்ட கேட்டு நீ வளர்ந்த? கேட்காம தான் உன்னை வளர்த்தான். தாயுடைய கருவறையில வந்து ஒரு கடுகுல லட்சத்தில் ஒரு பங்காக நீ உள்ள போன. அதான் உன்னுடைய சைஸ். உள்ள போகும்போது வெளியே வரும்போது அதை விட பல கோடி மடங்கு பெருசா வெளியே வர்ற. இத்தனை மடங்கு பெருசா வளர்றதுக்கு உனக்கு ரிஸ்க் தந்தவன் ஏன்? உங்க அம்மா கடையில் வாங்கி கொடுத்தாங்களா? உங்க அத்தா வாங்கி கொடுத்து வளர்த்தார உன்னைய? அப்ப நான் வந்து கேட்காம உன்னை வளர்க்கறதுக்குள்ள பொறுப்பு நான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். அது எப்படி கொடுக்கணும்? எவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்கலாம். வாய் வழியா கொடுத்தா அது பாத்ரூம் போக வேண்டி வரும், உள்ளுக்க கக்குசா போயிடப்புறம். கருவறையில வச்சுக்கிட்டு வாய் வழியா சோத்தா இதை கொடுத்தான்னு வைங்க எல்லாம். அப்ப என்ன செய்யணும்? உள்ளுக்க ஒரு லெட்டின் கட்ட வேண்டியிருக்கும். தாயோட வயிற்றுல தனியா, இவனுக்குன்னு தனியா. அதுக்காக என்ன பண்றான்? வாய் வழியா இல்லாம தொப்புள் வழியா ஒரு கனெக்ஷனை கொடுத்து அங்க இருந்து அந்த சத்தம் மட்டும் தொப்புள் வழியா உறிஞ்சிக்கிட்டு அப்படியே வளரக்கூடிய அளவுக்கு எல்லாம் என்ன செய்யணும்? ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சு நமக்கு தர்றான், ரிஸ்க தர்றான். அவன் தான் தர்றான். இன்னும் சொல்ல போனா அவன் தான் தர்றாங்கிறதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம உணவு பழக்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆண்களுடைய உணவு பழக்கத்தை விட பெண்கள் உணவு ரொம்ப சத்து குறைஞ்சது சமூக அமைப்புல. நம்ம தான் கறி மீன் எல்லாம் முட்டையெல்லாம் வெட்டுறோம். ஆம்பளைக்கு நல்லா இருக்கணும்னு போட்டு போட்டு தருவாங்க. அவங்க மிச்சம் மீதியை சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு தான் அதிகமான சத்து வேணும். ஆனா அப்படி கொடுக்கறது இல்லை. அப்படி வளரக்கூடியவங்க வந்து தானும் வளர்ந்து கொண்டு அந்த குழந்தைக்கு உரியதையும் சேர்த்து வளர்க்குறாங்க. எங்க இருந்து கிடைக்கிறது? நீ திங்கிற சோத்துல இருந்து உன் குழந்தைய கொடுத்தாலும் நீ காலி ஆயிடுவேன். ஒரு நாளைக்கு ரத்தம் கொடுத்துட்டு வந்து இப்படி படுத்துறாங்கிறான். ஒரு நாளைக்கு ரத்தம் கொடுத்தவன உன் கேள்வி என்ன ஆகுது? அதுக்கு தானே என்னவோ தர்றான். ஒரு நாளைக்கு ரத்தம் கொடுத்த உடனே அதுக்கு ஹார்லிக்ஸ் என்ன, போன்விட்டா என்ன, ஜூஸ் என்ன, ரோஸ் மில்க் என்னன்னு கேட்கறவன் தர்றானா இல்லையா? எதுக்கு தர்றான்? அந்த பலவீனம் ஏற்பட்டு போயிடும். அதை ஈடுகட்டுவதற்கு கொஞ்சோண்டு ரத்தம் கொடுப்பதற்காக வேண்டி, ஒரு நாள் கொடுப்பதற்காக வேண்டி இது தேவை என்று சொன்னால் ஒவ்வொரு வினாடி நேரமும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாள். அவளுக்கு என்ன கொடுத்த? மறைமுகம் அவன் கொடுக்கிறான். அவளுடைய சக்தியிலிருந்து கொடுத்தால் செத்து போயிடுவான். அவள் திங்கிற உணவுல இருந்து என்ன சக்தி கிடைக்குமோ அதை அவள் அந்த குழந்தைக்கு கொடுத்தாலே ஆனால் அவன் காலி ஆயிடுவான். அவன் தான் கொடுக்கிறான், அதிசயமான முறையில் கொடுக்கிறான். அப்ப ரப்புல் ஆலமீன் அது கேட்கிறான், ஒமாமின் தாபத்தின் பில்லர், பூமியில் உள்ள எந்த ஜீவனா இருந்தாலும் ரிஸ்க் ஏன் வேலை? அப்படி தந்து அல்லாஹ் விட்டு தானே கண்ட வண்டி போய் கேட்கிறான். நம்மள மாதிரி திங்கிறவன்ட்ட, நம்மள மாதிரி பசிக்கிறவன்ட்ட, நம்மள மாதிரி மலஜலம் கழிக்கிறவன்ட்ட போய்கிட்டு நீங்களா எனக்கு தரணும், பணக்காரன் ஆக்கி விடுங்கிறான். அப்ப படைச்ச ரப்புல் ஆலமீன் உள்ள வச்சு வளர்த்தவன் தரமாட்டானா? அல்ல சிந்திச்சு பார்க்கணும். இது எங்க இருக்கு? 11:6 இருக்கிறது. 13:26 சொல்றான், அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹ்வாகிய நான் தான் ரிஸ்க தாராளமா தர்றேன், குறைக்கிறேன். ஏன் வேலைதான். எவனுக்கு பங்கு இல்லைங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வாகிய நான் தான் ரிஸ்க சில பேருக்கு கூட தர்றேன், நானா தான் தர்றேன். அவன் முயற்சியினால அதெல்லாம் கிடையாது, நான் தான் தர்றேன். சுருக்கிறேனா அதுவும் ஏன் வேலைதான். யாருக்கு பிரிச்சு கொடுத்து இந்த அவற்றை கொடுத்ததுனால இந்த மாதிரி போயிடுச்சு, இது இந்த நாவூர் ஆண்டவத்தை கொடுத்தனால இவன் வேண்டியால பணக்காரன் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்ல இயலாது. இல்லை நான் தான் வேணுங்கிற ஆளு கொடுக்குறேன், வேணுங்கிற ஆளு குறைக்கிறேன் அப்படின்னு எல்லாம் எங்க சொல்றான்? 13:26 சொல்லுகிறான், 17:30 சொல்லுகிறான், 29:62 சொல்லுகிறான், 30:37 சொல்லுகிறான், 34:36 சொல்றான், 34:39 சொல்றான், 39 இது அவ்வளவு என்ன இருக்குன்னா, நான் மட்டும்தான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை தாராளமா தர்றேன், நாடியவர்களுக்கு குறைச்சிடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்றான். அதே மாதிரி என்ன சொல்றான்னு கேட்டா, ஒரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான், கையின் தாபத்தின் லா தஹமிலு ரிஸ்கஹா, எத்தனையோ உயிரினங்கள் தங்களுடைய ரிஸ்கை கூட எடுத்து செல்வது கிடையாது. மனுஷன் மட்டும்தான் கூட எடுத்து செல்வான். வெளியூருக்கு போனான்னா கட்டிச்சோறு கட்டிட்டு போவான். இந்த காலத்துல காசு, அந்த காலத்துல கட்டிச்சோறு காசுங்கிற சோறு தானே, கொடுத்தவன் வாங்கிக்கலாம்ல. வெளியூருக்கு போறான் காசு பணம் எல்லாம் வெளியே போவோமா? மனுஷன் ஒருத்தன் மட்டும்தான் அடுத்த வேலை சோத்தை கூடவே தூக்கிக்கிட்டு போறான். சோத்தை தூக்குவான், இல்லாட்ட சோறு வாங்குறதுக்குரிய காசை தூக்குவான். ஆடு மாடு கழுதை பன்னி நாய் குருவி எல்லாம் ஏதாவது தூக்கிட்டா போகுது, அது பாட்டுக்கு போகுது, சும்மா தான் போகுது. கூட்டுல இருந்து பறவை எந்திரிச்சு ஓடுத, வெறுமனே வசதி, மணி பரிசு இல்ல, இப்ப காசு இல்ல, கிரெடிட் கார்டு கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, அது மாட்டுக்கு வந்து ஓடுது. என்ன எதிர்பார்ப்பு? ஒண்ணும் இல்லாம போகுது, சுமந்துக்கிட்டு போகுதா? அல்லாஹ் கேட்கிறான். எல்லாரும் சொன்ன மனுஷன் நான் சுமந்துட்டு போறேன்னு கேட்டு வாங்குறதுக்காக வேண்டி எத்தனையோ ஜீவன்கள் இருக்கான். எல்லா ஜீவன்கள் சொன்னா மனுஷன் விதிவிலக்கு ஆயிடுவான். அதுக்காக அல்லாஹ் கேட்கிறான், கையின் தாபத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கின்றன, லா தஹமிலு ரிஸ்கஹா,
தங்களுடைய ரிஸ்கை அவை சுமந்து செல்வதில்லை. அல்லாஹு யர்சுகுஹா வ இய்யாக்கும், அவற்றுக்கும் உனக்கும் சேர்த்து அல்லாஹ்வை நான் தான ரிஸ்க் தர்றேன். வெறும் வயிற்றுல போகுது அந்த பறவை, ராத்திரிக்கு வந்து அப்படி தொங்குது வயிறு, ஒட்டுன வயிறோட குடலோட போகுதுங்க அந்த பறவை. திரும்பி வரும்போது ராத்திரிக்கு பூரா வேணும் பாருங்க ஸ்டாக்கு, அரைச்சு அரைச்சு வேலை செய்யணும்ல, அது அந்த அளவுக்கு சுமந்துக்கிட்டு வருது, இப்படி தொங்குது. வயிற்று அமைக்க பார்த்தீங்கன்னா குருவிய, சுட்டுக்குருவிய, ஒரு கோழிய, ஒரு குஞ்சை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது சுமந்து போதா. நான் தரேன் இல்லையா, அதுக்கெல்லாம் கொடுக்குறேன், நான் உனக்கு தர மாட்டேன். உனக்கு அறிவை தந்து எனக்கு விருப்பமான படைப்பை உன்னை ஆக்கி உன்னை வந்து வணங்கினால் சொர்க்க நரகத்தை எல்லாம் உனக்கு எவ்வளவு கருணை காட்டுறேன். இந்த கழுத குதிரைக்கெல்லாம் கருணை இருக்குதா? சொர்க்கம் இருக்கா, நரகம் இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்ப அதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய இறைவன் எனக்கு தரமாட்டானா அப்படியே நினைக்க மாட்டேங்கிற. வேற யார்கிட்ட போய் நீ கேட்கிற? அல்லாஹ் கேட்கிறான், நான் தானே உனக்கும் தர்றேன் அப்படின்னு கேட்கிறான். இது எங்க இருக்குன்னு கேட்டா 29வது அத்தியாயத்துல 60வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த ரிஸ்க் தான் நம்மளை வந்து தடமுறையில செய்யுது. சொத்து பிரச்சனைக்கு தான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க ஆரம்பிச்சு ரப்புல் ஆலமீன் 2ன்றோம், சோத்துக்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் 3ன்றோம். இவர் நிர்வகிப்பாரு, இந்த அவர் நிர்வகிச்சுக்கிறாரு, இவர் ஒரு ரப்புல் ஆலமீன் இருக்க. நமக்கு நிறைய ரப்புல் ஆலமீன் காரணம் என்ன? இந்த சாப்பாட்டு விஷயம் தான். அடுத்த மேட்ரு என்ன? நம்ம பல்ட் அடிக்கிற அடுத்த மேட்ரு என்ன தெரியுமா? நமக்கு ஏற்படுற துன்பம், நமக்கு ஏற்படுற கஷ்டம், வயிற்று வலி வரும், 4 டாக்டர் போவீங்க, போகாது. அடுத்த நம்ம நிலைப்பாடு என்ன? நிறைய ரப்புல் ஆலமீனை தேட ஆரம்பிச்சிடும். இந்த அவர்கிட்ட போங்க, இந்த அவர்கிட்ட போங்க, அவர் பார்த்துக்குவாரு, அந்த அவர் ஒரு மந்திரிச்சு ஒரு கயிறு ஒன்று கொடுப்பாரு, நீங்க போய் பாருங்க, அந்த பாபாட்ட போய் பாருங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு கஷ்டம், நோய், துன்பம், சிரமம் வரக்கூடிய நேரத்தில் நமக்கு நிறைய ரப்புல் ஆலமீன் தேவைப்படுது. சாதாரணமா இருக்கும் நிறைய தேவை, அல்லாஹ் மட்டும் வணங்கிட்டு இருப்போம். ஏதாவது தலைவலி காய்ச்சல் வரட்டுமே, உடனே என்னச்சு தீராத நோய் எடுத்துட்டு போங்க, பாடி தூக்கிட்டு போங்கன்றான். நமக்கு உடனே என்ன ஆகும்னு நிறைய ரப்புல் ஆலமீன் தேட ஆரம்பிச்சிருவோம். சரி டாக்டர் விட்டாரு, டாக்டர் விட்டா பெரிய டாக்டர் அல்லாட்ட போக வேண்டியதானுங்க. அல்லாஹ் வந்து இந்த துன்பங்கள் நீக்கிறது, கஷ்டங்களை நீக்கிறது, நோய்களை தீர்க்கிறது இந்த இலாக்காவை யார்ட்ட பிரிச்சு கொடுத்துருக்கிறேன்னா, ரப்புன்னா டோட்டலா எல்லாத்தையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ரப்புல் ஆலமீன்னா அகிலம் முழுசையும் நான் மட்டும் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன கேட்கிறான்னு கேட்டா, நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்கிறான், நான் உனக்கு ஒரு துன்பத்தை தந்து விட்டேன் என்று சொன்னால் ஃபலா காசிபலஹு இல்லாஹு, என்ன தவிர அது நீக்க இயலாது. நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்றான், உனக்கு ஒரு கஷ்டத்தை நான் தந்தா முகமதே நீ என்னுடைய தூதரா இருக்கலாம், அந்த கஷ்டத்தை நீனா நீக்கிறீங்களா, நான் தான் நீக்கணும் அப்படிங்கிற அல்லாஹ். ஒரு நன்மையை கொண்டு நான் உன்னை தீண்டி விட்டால் அதுக்கு எனக்கு தான் சக்தி இருக்கிறது. 6:17 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டத்தையும் நீக்கவோ மாற்றி அமைக்கவோ சக்தி பெற மாட்டார்கள் என்று 17:56 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்லுகிறான், எனக்கு ஒரு நன்மை செய்யவோ ஒரு தீமை செய்யவோ எனக்கு அல்லாஹ் அதிகாரம் தரவில்லை என்று நபியே சொல்லு. குல் நபியே சொல், லா அம்லிகு லி நஃப்ஸி லர்ரம் வலா நஃபா, எனக்கே நன்மை செய்யவோ தீமை செய்யவோ எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுன்னு 7வது அத்தியாயம் 188 சொல்லுகிறான். 10வது அத்தியாயம் 49 சொல்லுகிறான். 10வது அத்தியாயம் 107 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 36 மரணித்தவர்களுக்கு ஓதுவமை யாசின், மூத்தா போனவங்களுக்கு பார்சல் பண்றமா இல்லையா, அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அத்தஹிது மின் தூனிஹி ஆலிஹா, அவனை விட்டு நான் வேற கடவுளை தேடுவேனா, அவனை விட்டு விட்டு வேற ரப்புல் ஆலமீனை நோக்கி நான் ஓடுவேனா, இன் யுரிது ரஹ்மான் பில் உர்ரின், ரஹ்மான் எனக்கு ஒரு தீங்கு செய்து விட்டால் லா துக்னி அன்னி ஷஃபாத்துஹும், இவர்களுடைய பரிந்துரை எல்லாம் என்னை காப்பாற்றி விடாது என்று சொல்லு. ரஹ்மான் ஆகிய அவன் எனக்கு ஒரு தீங்கு செய்து விட்டான் என்று சொன்னால் யாருடைய பரிந்துரை நம்மளை காப்பாத்து அப்படிங்கிறதாக அல்லாஹ் யாசின் சூராவுல 23வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அம்மை யுஜீபுல் முல்தர இதா தஆஹு வ யக்ஸிபு ஸூஅ வ யஜஅலகும் ஹுலஃபா அல் அர்லி ஐலாஹும் அல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான், உங்கள் பிரார்த்தி துன்பத்திலே மாட்டிக்கொண்டவன், கஷ்டத்திலே சிக்கிக் கொண்டவன் அழைக்கிற நேரத்தில் அவன் பிரார்த்தனை ஏற்று அவன் துன்பத்தை நீக்கிறவன் யார்? அல்லாஹ் கேட்கிறான். அம்மன் எவன் இருக்கிறான்? ஐலாஹும் அல்லாஹ், அல்லாஹ்வோடு வேற கடவுளா? அல்லாஹ்வாகிய என்னோடு இன்னொரு ரப்புல் ஆலமீனா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். நீங்க கேட்கிறான் 27:62 கேட்கிறான். அதே மாதிரி கேட்கிறான், அஃபரைத்தும், இதற்கு பதில் சொல்லுங்கள். அல்லாஹ் கேட்கிறான், இதுக்கு பதில் சொல். மா ததுன மின் தூனில்லாஹ், அல்லாஹ் விட்டு விட்டு நீ யாரை அழைக்கிறாயோ, இன் அராதனி அல்லாஹு பில் உர்ரின், அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கை தந்து விடுவானேயானால் ஹல் ஹுன்ன காஷிஃபாத்துல் உர்ரிஹி, அவன் தந்த தீங்கை இவர்கள் எல்லாம் நீக்கி விடுவார்களா? அல்லாஹ் எனக்கு ஒரு தீங்கை தந்து விட்டான், நீங்கள் போய் அழைக்கிறீங்க, யாரை அழைக்கிறீங்க? அல்லாஹ் தந்த தீங்கை இவர்கள் எல்லாம் நீக்கி விடுவார்களா?
என்று கேட்பீராக என்று சொல்லி 39 38 சொல்லி காட்டுகிறான். இன்னும் வரிசை நம்பர்களை சொல்லி குறிச்சுக்கிறங்க. 35 2 16 53 10 107 27 62 இந்த வசனங்களில் எல்லாம் துன்பத்தை தருவதும் எடுப்பதும் கஷ்டத்தை தருவதும் நீக்குவதும் நாம் மட்டும்தான். கஷ்டம் வந்தோன்னு வேற இடத்துக்கு ஓடிடாத, நான் பிரிச்சு கொடுக்கல. கஷ்டத்தை நீக்கிறத மட்டும் அவர் பார்த்துக்குவாரு, மற்ற டிபார்ட்மெண்ட்டும் என்கிட்ட வாங்க, அது கிடையாது. நான் தான் ரப்புல் ஆலமீன், அகில முழுசையும் பராமரிக்க, நம்ம பராமரிப்பு தான், டோட்டல் பராமரிப்பு நம்ம கையில தான் இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு இலாக்காவாகவே என்ன செய்யறான் அல்லாஹ் பிரிச்சு சொல்றான். இதே தொடர்ச்சியா 21 67 கூட இருக்குது, 5 76 இருக்கிறது, 9 51 இருக்குது. அடுத்து நமக்கு ரப்புல் ஆலமீன் எப்ப தேவைப்படும் தெரியுமா? ரொம்ப ரப்புல் ஆலமீன் கல்யாணம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்லை, டாக்டர் எல்லாம் போய் பார்த்துட்டீங்க, சரிப்பட்டு வரலன்ட்டான். அங்க போக ஏர்வாடிக்கு போயிட்டு வாங்க, அஜ்மீருக்கு நீங்க போயிட்டு வாங்கல, ஒரு தடவை போயிட்டு வாங்கல. ரப்புல் ஆலமீன், நிறைய ரப்புல் ஆலமீன். அட பாவி, உன்னைய படைச்ச ரப்புல் ஆலமீன் உனக்கு ஒரு பிள்ளையை தர மாட்டானா? நம்ம என்ன பண்றோம்? ஒரு குழந்தை வேணும், ஒரு பிள்ளை வேணும் என்ற காரணத்திற்காக வேண்டி ஒரு ரப்புல் ஆலமீன் பத்தாது, நிறைய ரப்புல் ஆலமீன் வேணுங்கிறம அப்படி கொடுத்தான்னு சொல்லி ஏத்துக்குருவோம். இந்த மத்தெல்லாம் நான் தான் வச்சுக்கிறேன், இந்த புள்ள கொடுக்குற விஷயத்தை மட்டும் இந்த விட்டு விட்டுட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான்னு சொல்லி ஏத்துக்குருவோம். இல்ல சொல்றான், அதுவும் நம்ம கையிலங்கிறான். எதுல எல்லாம் நம்ம பல்ட்டி அடிப்போமோ அதை பார்த்தா பிரிச்சவன் சொல்றான் ரப்புல் ஆலமீன். அதனால இறைவேதம் சொல்றான். அவ்வளவு அழகா எதையும் விட்டு வைக்கல. எந்த ஒரு விஷயத்தையும் அக்கு வேற ஆணி வேற அலசக்கூடிய வேதத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யஹ்லுகு மா யஷா யஹபு லிமன் யஷாஉ இனாதா, நாடியவர்களுக்கு பொம்பளை பிள்ளையை கொடுக்கிறது நான் தான். வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், நாடியவர்களுக்கு ஆம்பளை பிள்ளையை கொடுக்கிறது நான் தான். அவ் யுஸபிஜுஹும் ذுக்ரான வ இனாதா, ஆணும் பெண்ணுமாக கலந்து கொடுக்கிறதும் நான் தான். வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா, பிள்ளையே இல்லாதவங்களை ஆக்குறது நான் தான். பங்கு இல்லைன்னு சொல்லிவிட்டா ஒரு ரப்புல் ஆலமீன் நானே நம்மகிட்டையும் பார்த்துக்கிறேன். நீங்க யாருக்கு விட்டெல்லாம் வர வேண்டிய தேவையில்லை. கொடுக்குற ஆளுக்கு ஆம்பளை கொடுப்பேன், பொம்பளை வேண்டாலும் கொடுப்பேன், இல்லாம ஆக்குவேன், இதுல 2 அதுல 2 கொடுப்பேன், எல்லாம் நம்ம வேலை. இதுல எவனு கிட்ட வராதுங்கிற அல்ல, எல்லாம் ஏன் வேலைன்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது நான் ஒரு ஆண்டவரே பிள்ளையை தாங்கங்கிறீங்கள, எப்படி அவர் தருவார்? மைதீன் ஆண்டவரே எப்படிங்க அது? அவர் ரப்புல் ஆலமீனா? அப்ப அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க, எங்க கேட்கிறான்? 42வது அத்தியாயத்துல 49 50 ஆகிய வசனங்களை சொல்லுகிறான். அதே மாதிரி ஜக்கரியாங்கிற ஒரு நபிக்கு குழந்தை இல்லாம போய், ஒரு நபிங்க நம்ம சொல்ற அவுலியா மகான் இவங்களோட பெரிய ஆள் வரும், நபின்னா ரொம்ப சிறந்தவர்கள், அவருக்கு பிள்ளை இல்ல. அவர் என்ன பண்ணார்? மக்கள்கிட்ட பிள்ளை இல்ல, இப்ப என்னையா நான் யார்? நபி, நினைச்சா நாளைக்கு உண்டாக்கிடுவேன் அப்படி சொன்னாரா? நான் நினைத்தால் நாளைக்கு உண்டாக்கி கொள்ள முடியும் அப்படி சொல்லல அவரு. அவர் என்ன பண்ணாரு? புனாலிக்க ஜக்கரியா ரப்பஹு, ஜக்கரியா அப்போதான் ரப்பை கூப்பிடுகிறார், ரப்புல் ஆலமீனை, தன்னுடைய ரப்பை படைத்து பராமரிப்பவனை கூப்பிடுகிறார். என்ன கூப்பிடுறாரு? ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தையிபா, இறைவா உன்புறத்திலிருந்து தூய்மையான ஒரு சந்ததியை தா, இன்னக்க சமீஉத் துஆ, நீ தான் துஆவை ஏத்துக்கிறவனா இருக்கிற, வேற யார்ட்ட நம்ம கேட்பேன்? நபி கேட்கிறார். நபிக்கு கொடுக்கலன்னா வேற யாரு கொடுப்பான்? ஒரு நபிக்கு தள்ளாத வயசுல பிள்ளைய கொடுக்கல, கெஞ்சுறார் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் உன்னை விட்டு நான் எங்க போவேன்? நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? நீ தானப்பா தரணுங்கிற. அப்ப பிரிச்சு கொடுக்கல அல்லாஹ். நபி சொல்லி தர்ற மெசேஜ் என்ன? இல்லன்னு ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டே இரு. தள்ளாத வயசுலாம் பிள்ளைய கொடுத்தான். ஒரு இளமையில பிள்ளைய கொடுக்கறதானங்க ஒரு கொஞ்சிறதுக்கு வசதியா இருக்கும். நம்மளுக்கு 85 வயசுல எனக்கு பிள்ளை பிறந்தா எனக்கு என்னத்துக்கு ஆகும்? என்னை கவனிப்பானா? கஞ்சி ஊத்துவானா? பிள்ளை பத்தம்னு சொன்னா நான் ஒரு 85 வயசுல படத்தில் படுக்கத்தான் எனக்கு என்னை கவனிப்பான், என்னை பராமரிக்குவான். அப்ப இப்ராஹிம் நபி அந்த மாதிரி ஆசைப்பட்டு பாரா இல்லையா? நமக்கெல்லாம் இருக்கிற ஒரு 35 குழந்தை வந்துடணும், ஒரு 40 வயசுக்குள்ளேயாச்சும் வந்துடணும் என்று நமக்கு இருக்கிற ஆசை. அலியில் உற்ற நண்பர் இப்ராஹிம் நபி, யாரையும் நண்பர்கள் சொல்லவே இல்லை. இத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீல், அவரை மட்டும் தான் சொல்றான். இப்ராஹிம கலீல், நமக்கு ஃப்ரெண்ட் அவர் தாங்கிறான். ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார் அல்லாஹ்வுக்கு, அவர் தான். ஃப்ரெண்டுக்கு பிள்ளை இல்லை. ஏன் இல்ல? எனக்கு தான் அதுல காட்டுறதுக்காக இப்படி ஆக்குறான். நம்ம டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்னா புள்ள கொடுக்கற மட்டும் ஒரு ஃப்ரெண்டு தான், ஆனா அதிகாரம் தர மாட்டேன். அதிகாரம் நமக்கு தான். ஒரு ஆள் ஃப்ரெண்டா இருப்பாரு, தொழில பங்கு கொடுப்பீங்க, டீ வாங்கி கொடுப்பீங்க, அவ்வளவுதான் செய்வீங்க. நம்ம ஃப்ரெண்டு பாதி தூக்கி வச்சுக்கிறீங்க, அப்படி செய்வீங்களா? நீங்க செய்வீங்களா? நீங்க ஒரு தொழில பங்கு கொடுக்க மாட்டீங்கன்னா ரப்புல் ஆலமீன் எப்படி அந்த அதிகாரத்தை? அவன் பெருமைக்கு சொந்தக்காரன் இல்ல, அவன் மேலாடைங்கிறான், என்னோட அங்கிங்கிறான், இவனு போட்டிக்கு வராதுங்கிறான். அதிகாரத்துல யாரும் பங்குக்கு வந்துன்னா தொலைச்சு போடுவாங்கிறான். அவங்ககிட்ட போய் நடக்குமா? அதனால இப்ராஹிம் நபிக்கு தள்ளாத வயசுல அல்ல இணைஞ்சான், குழந்தைய கொடுத்தான்.
அப்ப குழந்தை கொடுக்கிற அதிகாரம் என் கையில் இருக்குன்னு சொல்லி அந்த இலாக்காவை எல்லாம் என்ன செய்யறான், பிரிச்சு பிரிச்சு தர்றான். அதே மாதிரி நோய், அடுத்து என்னது, துன்பங்கள் ஏற்படும் போது அப்படி செய்யறோம். நோய் தீர்க்கிறது என் கையிலங்கிறான் அல்லாஹ். எப்படி சொல்றான், அய்யூப் நபி தான் நோய்க்கு உதாரணம். உலகத்திலேயே நம்ம எல்லாம் என்ன நோய், அவரைத்தான் அப்படி சோதிச்சோங்கிறான். என்ன நோய் கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்லல, குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்லயும் இல்ல. ஆனா யாருக்கும் கொடுக்காத அளவுக்கு பயங்கரமான முறையில் அல்லாஹ் நோயை கொடுத்ததா சொல்லி காட்டுகிறான். அய்யூப் என்ன பண்றாரு, அவர் ஒரு நபி, நோய் தீர்க்கிற அதிகாரம் மனுஷனுக்கு கொடுத்தா, அவுலியாவுக்கு கொடுத்தா, மகானுக்கு கொடுத்தா கண்டிப்பா அய்யூப் நபிக்கு கொடுத்திருப்பான்ல. இவங்களோட பெரிய ஆளு. அவருக்கு நோய் வந்த உடனே மக்கள்கிட்ட போய் இதெல்லாம் சும்மா ஜிஜிபி எனக்கு அப்படி சொன்னார். அவரு இதெல்லாம் ஊதி விட்டுட்டு போயிருவேன், நாளைக்கு பாருங்களேன் எப்படி வர்றேன் பாருங்கன்னு சொன்னாரா. நோய் வந்தோன்னு என்ன செய்யறாரு, அய்யூப இது நாதா ரப்பஹு, அய்யூப் ரப்பத்தான் கூப்பிட்டார். ரப்ப தான் கூப்பிட வேண்டும். ஒரு மனுஷன் வந்து எவன் ரப்பாக இருக்கிறானோ அந்த ரப்புல் ஆலமீனை கூப்பிடணுமே தவிர மத்தால கூப்பிடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், அய்யூப இது நாதா ரப்பஹு, அய்யூப் தன்னுடைய ரப்பை கூப்பிட்டு சொன்னார், அன்னி மஸ்ஸனியல் லுர்ரு, யா அல்லாஹ் எனக்கு நோய் வந்து விட்டது, அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ தான் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன், நான் எங்க போய் கேட்பேன், இவ்வளவு கஷ்டப்படுறேனே, உன்னை விட்டா நான் யார்கிட்ட போய் அல்லாஹ் கேட்பேங்கிறார் அவர். ஃபஸ்தஜப்னா லஹு, அவர் பிரார்த்தனையை ஏற்று ஃபகஷஃப்னா மா பிஹி முன்துர்ரின், அவருக்கு இருந்த நோயை நீக்கி வைத்தோம். அப்ப நோய் நீக்கிறது ஏன் வேலைன்னு அல்லாஹ் சொல்றதுக்கு தான் அய்யூப் நபிக்கு ஒரு நோயை கொடுத்து, எதுக்காக வேண்டி எல்லாம் கொடுத்தான் தெரியுமா, நம்ம வந்து இந்த மாதிரி ஆட்களை பற்றி தாடி ஜுப்பா அதெல்லாம் பார்த்து விரண்டக்கூடாதுக்காக வேண்டி பெரிய ஒரு மகான ஒரு நபியை காட்டி அவருக்கு நமக்கெல்லாம் கொடுக்காத நோயை கொடுத்து, இங்க பாரு நோய் இருக்கிற அதிகாரம் மனுஷனுக்கு இல்லைங்கிறது பாரு, யார நோயில வச்சிருக்க பாத்தியா, அவர் தன்னுடைய நோயை நீக்க முடியல, என்கிட்ட கேட்டார். அவருக்கு முடியலன்னு எவருக்கு முடியும், நீ யார கூப்பிடல, அவங்க எல்லாம் தூசிக்கு போயிருவாங்களா, நீ சொல்ற அவுலியா மகான்லாம் அய்யூப் நபி கிட்ட நிக்க முடியுமா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நாம் தான் நீக்கணும் அப்படிங்கிறான். இப்ராஹிம் நபி அவர்கள் இறைவனை பற்றி பேசுறாங்க. அவன் அந்த சமுதாய தலைவர்கிட்ட போய் மன்னர்த்த, இறைவன்டா யாரியா, என்ன இறைவன் சொல்லுவோம் இறைவனை பத்தி. இப்ராஹிம் நபி சொல்றாங்க, இறைவனை பத்தி கேட்கறியா, இதா மரில்து ஃபஹுவ யஸ்வீன், எனக்கு நோய் வந்தா நிவாரணம் எவன் தருவான், அவன் தான் இறைவன்கிறார். இப்ராஹிம் நபி சொல்றாரு, இறைவனை பத்தி இறைவனை எனக்கு சொல்லி காட்டு அப்படின்ற உடனே அவர் என்ன சொல்றாரு, அவன் தான் எனக்கு நோய் வந்தால் இதா மரில்து ஒரு 6-7 சிபத்தை சொல்றாரு. அதுல ஒரு சிபத்து என்னன்னு கேட்டா, நோய் வந்தா நீக்கிறது அவன் தான், என் கையில கிடையாது, நான் கலீலா இருக்கலாம் ஃப்ரெண்டா இருக்கலாம், அவன் தான் நீக்குவான், நோய் எனக்கு வந்துரு நான் நீக்கிற முடியாது, அவன் தான் இறைவன் சொன்னதாக 26:80 இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் நோய் விசாரிக்க போவார்களோ, மக்களை பார்த்து நோய் விசாரிக்க போவார்களோ, அந்த நோயாளிகளை எல்லாம் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ், மனிதர்களுடைய ரப்பே நீ இந்த நோயை நீக்கு, ரப்பிட்ட தான் நோய் தீக்கணும், ரப்பிட்ட தான் பிரார்த்திக்கணும், ரப்புங்கிற சிவத்து இருக்கணும். ஒருத்தனுக்கு படைத்து பராமரித்தல் என்ற சிவத்து எவனிடத்தில் இருக்கிறதோ அவனிடத்தில் தான் கேட்கணுங்கிறது தான் ரப்புங்கிற வார்த்தையை ரசூலுல்லாஹ் யூஸ் பண்றாங்க. அது அய்யூப் நபி ரப்பிடத்தான் கேட்டார்னு வருது, இப்ராஹிம் நபி ரப்பிடத்தான் கேட்டார்னு வருது. அப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதுஹிபில் பாஸ ரப்பன்னாஸ், மனிதர்களுடைய ரப்பே நீ இந்த நோயை நீக்கி வைப்பாயாக, இஸ்வி அந்த ஷாஃபி, நீ தான் குணமளிக்க வேண்டும், நீ உன்னை தவிர லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்கு, உன்னுடைய நிவாரணத்தை வேற ஒண்ணும் கிடையாது அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்க தோழர்களுக்கு காய்ச்சல் தலைவலி வரும் பொழுது போய் கவலைப்படாதீங்க, நான் வந்து விட்டேன், இப்ப கையை வைக்கிறேன் குணமாகிவிடும் பாருங்கள் அப்படி சொன்னாங்களா, அவங்களுக்கு விளங்குற மாதிரி அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா அல்லாஹ் நோயை நீ தானே அல்லாஹ் கொடுக்குற, உன்னை தவிர யார்கிட்ட போய் நான் கேட்போம், பாவமா கஷ்டப்படுறாரு, நீ அல்லாண்டு பெட்டிஷன் அங்கதான் போட்டாங்க. ஏன் ரப்பு இந்த வேலையை செய்ய, ரப்புடைய தூதர்கள் அடிமைகளை செய்ய முடியாது. இது சஹீஹுல் புகாரியில 5675, 5743, 5750 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக புகாரியில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இப்படி ஒவ்வொரு இலாக்காவாக பிரிச்சு பிரிச்சு அல்லாஹ் தன்னிடத்தில் இருக்குன்னு சொன்னா, ரப்புல் ஆலமீனுக்குள்ள அது அடங்கி இன்னும் சில இலாக்காக்கள் இருக்கிறது, அதை பார்க்க வேண்டி இருக்கிறது. ரப்புல் ஆலமீன்ங்கிறதுல இது மட்டும் அடங்கி இருக்கல, இன்னும் ஏராளமான சிவத்துகள். ரப்புல் ஆலமீனை மட்டும் ஒருத்த விளங்கிட்டால இன்னொரு கடவுளுக்கு போக மாட்டாங்க. ஏகத்துவ கொள்கையில அவ்வளவு உறுதியா இருப்பான். இன்ஷா அல்லாஹ் அந்த தொடர்ச்சியை ரொம்ப போகுன்னு பார்க்க கூடாது. ஏன்டா உம்முல் குர்ஆன் அப்படித்தான் போகும், குர்ஆனுடைய தாய் எல்லா சாரமசத்துக்குள்ள அடங்கி இருக்குது. அது கொஞ்ச நாள் கூட போனாலும் மற்றதெல்லாம் இதுக்குள்ள அடங்கிடும். அதனால என்ன ஒரே அடியா இதே போய்கிட்டு நினைக்க கூடாது. சொல்ற செய்திகள் எல்லாம் மற்ற குர்ஆனுடைய வசனங்களுக்கெல்லாம் தாயா இருக்கிறதுனால எல்லா வசனமும் இதுக்கு மேட்ச் ஆகிட்டு இருக்கும். எல்லாம் அதனுடைய விளக்க உரையா தான் அமைஞ்சிருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குர்ஆன்
தமிழாக்கம் தயாராகிவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 80.